கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் ஆட்கொண்டு மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு 17 அதன் 3வது வசனம். தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக. ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த யோபு தன்னுடைய அந்த இக்கட்டான காலங்களிலே தன்னுடைய காரியங்கள், தன்னுடைய நியாயங்கள், தன்னுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக அவன் அடுக்கி வைப்பதை நாம் காண முடிகிறது. ஆனால் அந்த இடத்திலே அவன் தன்னுடைய அந்த இக்கட்டான அந்த பிரதிகூலமான காலங்களிலே தன்னோடு கூட அந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள, தன்னுடைய காரியத்தை பரிதாபப்பட, தன்னுடைய காரியங்களுக்காக பங்கு எடுத்த அந்த பிரயாசங்களிலிருந்து விடுபட தோள் கொடுக்கிற ஒருவர் இல்லை, மனிதர்களிலே ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்காக பிணைப்படுவீராக. பிணைப்படுவீராக என்றால் ஜாமீன், எனக்காக நீர் ஒரு ஜாமீனாக வருவீராக அப்படி என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் அர்ப்பணிப்பதை காண முடிகிறது. பிரியமானவர்களே, அநேக நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்வின் பகுதிகளிலே தனிமை என்கிற உணர்வு, ஐயோ இந்த சூழ்நிலையை நான் தனித்து நிற்கிறேனே, நான் தனியாக போராடுகிறேனே, நான் தனியாக இந்த காரியங்களை எதிர்கொள்ளுகிறேனே என்று புலம்ப அல்லது குழம்ப நேரிடும். யோபுவை போல கர்த்தர் எனக்காக பிணைப்படுவீராக, கர்த்தர் எனக்கு ஒரு ஜாமீனாக, கர்த்தர் எனக்கு எனக்கு பரிந்து பேசுகிறவராக, எனக்கு தோள் கொடுக்கிறவராக வருவீராக என்று கர்த்தருடைய கரத்திலே விட்டு கொடுக்கிறான். மனிதன் கொடுக்கிற ஒத்தாசை போல் அல்ல, மனிதன் கொடுக்கிற சகாயத்தை போல் அல்ல, மனிதன் கொடுக்கிற பிணையை போல் அல்ல, கர்த்தர் ஒரு மனிதனுக்காய் கொடுக்கிற சகல நன்மைகளும் வித்தியாசமாகவும் விலையேறப்பெற்றதாகவும் இருக்கிறது. இந்த யோபை போல மனிதன் நமக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்கிற நிலைகள் மாறி கர்த்தர் எனக்கு சகாயம் பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தொடர்ந்து நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை எடுத்து செல்லுவோம். கர்த்தர் நம் மூலமாய் மகிமையான காரியங்களை செய்து மகிமைப்படுவாராக. ஆமீன், ஆமீன். செபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் எத்தனையோ இடங்களிலே ஆண்டவர் எங்களுக்கு தோதுவான ஏதுவான ஆண்டவர் நன்மை செய்ய அல்லது எங்களுக்காக நிற்க ஒருவர் இல்லையே என்று பல நேரங்களிலே நாங்கள் கலங்கி இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஆனால் யோபு புத்திமானாய், ஆண்டவரே மனிதனுடைய ஒத்தாசை அல்ல, கர்த்தர் எங்களுக்கு பிணையாளியாய், கர்த்தர் எங்களுக்கு நல்ல நண்பனாய், கர்த்தர் எங்களுக்கு நல்ல துணையாளராய் வெளிப்பட வேண்டும் என்று விரும்பி ஆண்டவரை பார்த்து ஜெபிப்பதை அறிகிறோமே. ஆண்டவரை நாங்களும் மனித சகாயங்களை நாடி நிற்காதபடி கர்த்தர் எங்களுக்காக நிற்க, கர்த்தர் எங்களுக்காக நின்று காரியங்களை வாய்க்க பண்ண கர்த்தரையே சார்ந்து நிற்க கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்படியே நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம், கர்த்தர் இறங்குகிறபடியாய் ஸ்தோத்திரம், தேவ மகிமைக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனமும் துதியும் ஸ்தோத்திரமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.